ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருச்செந்தூரில் வழங்கப்படும் பன்னீர் இலை திருநீரின் ரகசியம் தெரியுமா? அனைத்து கோவில்களிலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு திருநீறு வழங்குவது வழக்கமாக நடைபெறும் நிகழ்வு. இருந்தாலும் ஒரு சில கோவில்களில் வழங்கப்படும் திருநீறு அதீத மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுகிறது. இரண்டாம் படைவீடாக போற்றப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழங்கப்படும் திருநீறு பிரசாதமும் தனித்துவமான மகிமை பெற்றது. இந்த கோவிலில் மட்டும் பன்னீர் இலையில் வைத்து திருநீறு பிரசாதம் கொடுக்கும் வழக்கம் உள்ளது. இதற்கு பின்னால் சொல்லப்படும் காரணமும் கதையும் அனைவரையும் மெய் சிலிர்க்க வைக்கும். பழனி தண்டாயுதபாணி கோவில் மூலவர் சிலை நவபாஷாணத்தால் ஆனது. இதை போகர் சித்தர் உருவாக்கினார். சந்தனம் பன்னீரால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மட்டுமே திருமேனி முழுவதும் படும் வகையில் செய்யப்படும். மற்ற அபிஷேக பொருட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் சிரசின் மீது வைத்து எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படும் பொருட்களில் மிகவும் விசேஷமானது திருநீறு. இது பக்தர்களுக்கு அருப்பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது நோய்களை தீர்க்கும் சக்தி படைத்தது. இது பலரும் அறிந்த ஒன்றுதான். திருச்செந்தூர் பகுதியில் பன்னீர் மரங்கள் அதிகம் உள்ளதால் பன்னீர் இலையில் வைத்து திருநீறு கொடுக்கப்படுவதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் புராணங்களின்படி தேவர்களின் சேனாதிபதியாக அசுரர்களுடன் போரிட்டு அசுர கூட்டங்களையும் சூரபத்மனையும் சம்ஹாரம் செய்த பிறகு கைலாயம் புறப்பட்ட முருகன் தேவர்களையும் உடன் வரும்படி அழைத்துள்ளார். ஆனால் இந்திரலோகத்திற்கு திரும்ப மறுத்த தேவர்கள் முருக பெருமான் கோவில் கொண்டுள்ள திருச்செந்தூர் தலத்திலேயே பன்னீர் மரங்களாக மாறி முருக பக்தர்களுக்கு அருள் செய்வதாக சொல்லப்படுகிறது. திருநீறு பிரசாதம் வழங்கப்படும் இந்த பன்னீர் இலைகள் 12 நரம்புகளை கொண்டவையாக உள்ளன. அதாவது சூரனை வதம் செய்த பிறகு தன்னுடன் போரிட்ட வீரர்களுக்கு தனது 12 திருக்கரங்களால் முருகப்பெருமான் திருநீறு பிரசாதத்தையும் அருளையும் அள்ளி அள்ளி கொடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த பன்னீர் இலையில் உள்ள 12 நரம்புகளும் முருகப்பெருமானின் 12 திருக்கரங்களாக கருதப்படுகிறது. பன்னீர் இலையில் திருநீறு கொடுப்பதன் மூலம் முருகப்பெருமானே நேரடியாக தனது 12 கரங்களால் பக்தர்களுக்கு திருநீறு வழங்கி அருள் செய்வதாக நம்பிக்கை. அதனால்தான் திருச்செந்தூர் பன்னீர் இலை திருநீறு மிகவும் மகத்துவம் வாய்ந்த அருட்பிரசாதமாக கருதப்படுகிறது.